பிரைஸ் த லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று உங்களை பார்த்து சொல்கிறார். கொலோசியர் 3:24, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நிறைய பேரை பார்த்தீங்கன்னா பிறருக்கு உதவி செய்கிறோன்னு சொல்லுவாங்க, ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, உணவு கொடுத்து உடை கொடுத்து சில நெருக்கடியான சூழ்நிலைகள் கூட உதவி செய்கிற மனிதர்களாக இருப்பாங்க. ஆனால் அவர்கள் எதனால் அதை செய்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மீது இருக்கிற அன்பின் நிமித்தமும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலும் அல்லாது உலக பெருமைக்காகவும் பிறருடைய புகழ்ச்சிக்காகவும் செய்கிறாங்க. அது எப்படின்னு யோசிக்கிறீங்களா? தன்னுடைய வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு பைபிளில் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிற ஒரு எளியவருக்கு ஒரு சிறிய ஹெல்ப் பண்ணால் கூட அதை அடுத்த நாளே அல்லது சில நாட்களில் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொல்லி, அடுத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லி, சகோதரர்கள் கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இதை நான் சொல்லி காட்டலை, நார்மலாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, அவர்கள் செய்த எத்தனையோ தவறுகளை கூட மறந்துடுவாங்க. ஆனால் அவங்க செய்தது ஒரு சின்ன உதவியாக இருந்தால் கூட அதை மீண்டும் மீண்டும் பிறர்கிட்ட சொல்லிக்கிட்டு பெருமை பாராட்டிக்கொண்டே இருப்பாங்க. உலக மனிதர்களாக நம்ம இருக்கவே கூடாது. மாறாக ஆவிக்குரிய மனிதனாக வாழ வேண்டும். எந்த ஒரு காரியமானாலும் சரி, எந்த ஒரு ஹெல்ப் பண்ணாலும் சரி, ஒரு மனிதனுக்கு செய்கிறேன் என்று இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் செய்யணும். ஆண்டவருக்காக நீங்கள் செய்யணும். அப்படி செய்கிறது தான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமே தவிர உலகத்துக்காக செய்கிறது உங்களுக்கு பெருமையை கொண்டு வந்து பாதாளத்திற்கு எதுவாகத்தான் வழி நடத்தும். ஞானமுள்ளவர்களாக இருங்க. Have a blessed day. Jesus bless you.